ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா அதாவது விஸ்வாவசுவின் இறுதி கட்டத்துல இருக்கோம். வருடத்தின் முடிவுல இருக்கோம். இப்போ இது நம்ம நேயர்கள் நெறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த முடிவில் ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கா? கோச்சார ரீதியா ஏதாவது ஒரு முன்னேற்றம் வருமா? அப்படின்னு நெறைய பேர் ஏங்கிட்டு இருக்காங்க. அந்த மாரி ஏதாவது சம்பவங்கள் இருக்கா? அதுவும் இல்லாம விபரீதமா இருக்கக்கூடிய நிகழ்வுகள் ஏதாவது நடக்கப் போகுதா? கண்டிப்பாங்க. வருட முடிவுங்கிறது ராசி மண்டலத்தினுடைய முடிவு தான் மாதம். ம். பங்குனி சித்திரையில தொடங்கி பங்குனியில முடிகிறது தான் காலச்சக்கரம். கண்டிப்பா. அப்ப இது வந்து ஒரு கிளைமேக்ஸ். அப்ப சூரியனுடைய கிளைமேக்ஸ் ம். அப்படின்னு எடுத்துக்கலாம். சூப்பர். அப்ப இது இந்த விஸ்வாவசு கடைசி 2 மாதம் தமிழ்ல எடுத்துக்கலாம். ம். உங்களுக்கு இப்போ மாசிலையும் கனெக்ட் ஆகும். இங்கிலீஷில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மார்ச் 5ஆம் தேதியிலிருந்து ம். ஏப்ரல் 14 வரைக்கும், அதாவது புது வருடம் பிறக்கிற வரைக்கும். ம். அடுத்தது வந்து பராபவ வருடம் பிறக்குது. இது வந்து வருட கழிவுன்னு அந்த காலத்திலே நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க. ம். ஒரு காரியம் செய்யலாம், ஒரு நல்ல விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னு முன்னெடுக்கும்போது, தொழிலே ஆரம்பிக்கும்போது கூட வருட கழிவில் வேணாம்ப்பா ம். அப்படிம்பாங்க. அதே மாதிரி பங்குனி மாதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா கடைசி 15 நாள் சுபகாரியம் வேண்டாங்க, மாதக்கழிவு, ம். வருடக்கழிவு, ம். இப்படியெல்லாம் இருக்கிறதுனால தான் இதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. அது நீங்க சொல்றது இப்ப இந்த காலத்துல பார்க்கறாங்களா ஐயா? பார்க்கணும். ம். இந்த விஷயம் அங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ம். இப்போ நம்ம இங்கிலீஷ் சிஸ்டத்துக்கு மாற்றிக்கிட்டதுனால நம்ம அதை கவனிக்கிறது இல்லை. ம். ம். ஏன்னா நமக்கு தமிழ் வருட சிஸ்டத்தில் தான் சூரியனே வந்து சேஞ்ச் ஆகுறாரு, கண்டிப்பா. வருடமே பிறக்குது. இப்போ நம்ம அக்கௌண்ட் இயர்னு எடுத்துக்கலாமா? இங்கிலீஷ் Financial நபர்களுக்கு ஃபினான்சியல் இயர் ம். அது எப்படி வரும்? ஏப்ரல்ல ஏப்ரலில் தான் வரும். போனதே வந்து. அது கரெக்டு தான். சரி, இதில் என்ன இன்னும் ஒரு ஸ்பெஷாலிட்டினா, இப்போ மீன ராசியில் சனி இருக்கார். ம். அதே மீன ராசியில் சூரியன் வருவார், கடைசி மாதம் பங்குனி மாதம் வருவார். ம். அந்த 30 நாள் பார்த்தீங்கன்னா சூரியன், சனி, செவ்வாய் 3 கிரகங்கள் அந்த காலச்சக்கரத்தின் கடை ராசியில் இருக்கிறது ஒரு பெரிய ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம். இப்போ பார்த்துக்கோங்க, எல்லாமே வித்தியாசமான கிரகங்கள், ம். அக்ரஸிவ் நேச்சர். மாறுபட்ட கிரகங்கள். சூரியன் ஒரு நெருப்புக்கோள், அதிகாரக்கோள். செவ்வாயும் ஒரு நெருப்புக்கோள். சனி வந்து நீர்க்கோள் தான், ஆனால் இந்த 2 பேர்த்துக்கும் பகைவன். ம். செவ்வாய்க்கும் சனிக்கும் ஆகாது, சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது. இப்போ இந்த 3 பேரும் ஒன்று சேர்ந்தா என்ன அது நடக்கும்? யார் வீட்ல இருக்காரு? இவ்வளவு விஷயம் இருக்குங்கிறதுனால தான் இது வந்து மிக மிக நல்ல கேள்வி. நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கிற டாபிக் அருமையான டாபிக். நன்றி நன்றிங்க. அப்போ வந்து நம்ம வந்து விரிவா ஒவ்வொரு ராசிக்கான பலன்களை வந்து நம்ம பார்த்துடலாம். நிச்சயமா. மேச ராசிக்கு பலன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க. இப்போ நம்ம எடுத்துகிட்டு இருக்கிற இந்த வருட முடிவு, ம். வருட இறுதி அப்படிங்கிற விஷயத்தில் மேஜர் கிரகங்கள் கும்பத்துலேயும் மீனத்துலேயும் இருக்காங்க. ம். ராகு கும்பத்தில் இருக்கார், அதே மாதிரி புதன் கும்பத்தில் இருக்காங்க. இந்த செவ்வாய் வந்து கும்பத்திலையும் இருந்து அடுத்து மீனத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ம். சூரியன் வந்து கும்பத்திலிருந்து மீனத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. சனி ஏற்கனவே மீனத்தில் இருக்கார். ஸோ இது எல்லாமே 6 கிரகங்கள் 2 ராசிகளில் அவங்க டைம் பீரியடில் மாறுறாங்க. இது வந்து ஒரு முக்கியத்துவம். அப்படி பார்க்கும்போது மேஷத்துக்கு வந்து லாபத்தில் இருக்கிற சூரியன் வந்து மாசி மாத கடைசியில் பங்குனி பிறக்கும்போது விரயத்துக்கு போவார். ம். ஏற்கனவே அங்கே விரைச்சனி இருக்குது. சனிக்கும் சூரியனுக்கும் ஆகாது. இப்போ சூரியன் யார் மேசராசிக்குன்னா, தன்னுடைய ஆசை, தன்னுடைய ம். காதல், அதே மாதிரி தன்னுடைய குழந்தை, அது மாதிரி தன்னுடைய கலை திறமைகள், ம். இத்தனையும் போய் 12ல் சனியோட மெர்ஜாகும்போது பெரிய அவஸ்தை உண்டு. ரொம்ப கவனிக்கணும். ஏன்னா காலச்சக்கரத்துக்கே அது அவஸ்தை. ம். போர் பதற்றங்கள், உலகியல் ஜோதிடத்தில் பார்க்கும்போது போர் பதற்றங்கள், அரசியல் பிரச்சனைகள், சூரியன் இல்லையா சனியோடு சேரும்போது அரசியல் பிரச்சனைகள். சுக்கிரன் வந்து அங்கே உச்சமாகி இருக்கிறார் மீனத்தில். அவர் வந்து ஒரு இப்போ மார்ச்சில் பகுதி வரைக்கும் இருந்துட்டு அப்புறம் மேஷத்துக்கு வருவார். ஸோ இந்த அவஸ்தைகளை எல்லாம் பரிசீலித்து பார்க்கும்போது மேசராசிக்காரர்கள் செலவுகள்லையும் புதுசாக செய்யக்கூடிய காரியங்கள்லையும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அது அகம் சார்ந்து இருந்தாலும் சரி, புறம் சார்ந்து இருந்தாலும் சரி. இப்போ நீங்கள் வந்து ஒரு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்குறோம், அப்போ அது புதுசாக எடுக்கிற ஸ்டெப்பு, நீங்கள் எடுக்கிற முடிவுகள் தவறாக போகக்கூடும். அதே மாதிரி தான் ஒரு பிஸ்னஸ், யாரையாவது நம்புறது, செய்கிறது, அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு நினைக்கிறது. இப்போ ஷேர் மார்க்கெட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5ஆம் இடம்.
அந்த 5ஆம் இடத்துக்கு 8ஆம் இடமான 12ஆம் இடத்துல இந்த கிரகங்கள் இருந்தால், இப்போ ஏற்கனவே ஷேரில் வந்து ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு இருக்கவங்களாம் இப்போ கொஞ்சம் யோசிக்கணும். ஏப்ரல் 14 வரைக்கும் ரொம்ப ரொம்ப யோசிக்கணும். 12னாலே விரயம் தாங்க. கண்ணை மூடிட்டு நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். விரயம்னா என்னென்னா, நம்ம கைப்பொருளை இழக்கிறது. அதில் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் ஹெல்த்தில் பார்த்துக்கணும். இப்போ நமக்கு லக்னாதிபதி செவ்வாய், அந்த லக்னாதிபதி பஞ்சமாதிபதி, அதே மாதிரி 10, 11 கூடிய சனி, இதெல்லாம் நல்ல ஒரு பாவங்கள். லக்னம்ங்கிறது உயிர் சக்தி, 5ஆம் இடம் என்பது ஆத்மசக்தி, 11ஆம் இடம் என்பது சந்தோஷம், 10ஆம் இடம் என்பது கௌரவம். இந்த 3மே 12ல் போய் அவுட்டானா என்ன இருக்கு? அப்போ ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளில் வர பிரச்சனைகள், அந்த இழப்புகள், அதிலெல்லாம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பிரேக் ஆகிறது, லவ் அஃபேரில் பிரேக் ஆகிறது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 5ஆம் இடத்துக்கு வந்து பெரிய பிரச்சனைன்னு எடுத்துக்கணும். சரி, வேலை ஏதாவது பாதிக்குமா? வேலை செய்கிறவங்களுக்குன்னா பாதிக்காது. ஏன்னா சனி காப்பாற்றுறாரு. சனி உழைப்பாடு. வேலை செய்கிறவங்களுக்கு வேலை கூடுதல் ஒர்க்கு கிடைக்கும். ஓவர் டைம் ஜெயிப்பான்ட்டு போட்டு வாட்டுவாங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் முதலீடு போடுறவங்களும் புது முயற்சிகள் சுப நிகழ்ச்சிகள் ஈடுபடுறவங்களும் ரொம்ப ரொம்ப கவனமாக. இப்போ சுப நிகழ்ச்சின்னு சொல்லும்போது இந்த கல்யாணம்லாம் வந்துருங்க. ஆமாம் ஆமாம். அதனால தானே நம்ம முன்னோர்கள் வந்து வருட கழிவில் பண்ணக்கூடாது, பங்குனி மாதம் நம்ம அவாய்ட் பண்ணதுக்கு காரணமே அதுதான். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து 12ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சுப நிகழ்ச்சின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒற்றைப்படை. 1ஆம் இடம், 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம். ஆனால் 12ன்னு எடுத்துக்கிட்டா அது வந்து 7ஆம் வீட்டுக்கு 6ஆம் வீடாக வேலை செய்யும், 5ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீடாக வேலை செய்யும். இப்படி எல்லாமே நெகட்டிவாக இருக்குது. அதனால் அகம் சார்ந்த நன்மைகள் கிடையாது. ஆரோக்கியமும் பாதிக்கப்படும். ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறதுல கூட அது ஜாக்கிரதையாக இருக்கணும். தவறான ட்ரீட்மெண்ட் எடுத்து இன்றைக்கி எத்தனை பேர் ப்ராப்ளம் ஆகுறாங்க, அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். அதனால் மெயினாக நாம் சொல்கிறது என்னென்னா, இப்போ இந்த முக்கியத்துவமாக பங்குனி 1 எப்போ பிறக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து 15 தேதிக்கு மேலே பிறக்கும். மார்ச் 15 டு ஏப்ரல் 14, இந்த 30 நாட்கள் ரொம்ப ரொம்ப கவனம். கடன் சார்ந்த விஷயத்துக்குலாம் ஏதாவது முற்றுப்புள்ளி வைக்க முடியுமா? கடன் வந்து வாங்கி வாங்கி அடைக்க வேண்டி இருக்குங்க. ஒரு கடன் கொடுத்தவர் கேட்குறாரு, இன்னொரு இடத்துல போய் கடன் கேட்டு அதுக்கு வந்து வாங்கி அடைக்க வேண்டி வரும். எப்போவுமே பாருங்கள், 12ஆம் இடம் வேலை செய்யும் பொழுது கடன் அடைப்பதற்கு வாய்ப்பில்லை. அது வந்து ப்ராப்ளம் ஆகிடும். இன்னொரு விஷயம் பாருங்கள், கேது இருக்கார்ல, இந்த கேது வந்து 5ஆம் வீட்டில் இருக்கிறது வந்து இப்போ ஒரு படிப்பே படிக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸ் ஆகிறது. 5ஆம் இடம் என்பது கலை, அறிவு, ஞானகாரகன். அதே மாதிரி ஒரு தெய்வீக கலைகள் இருக்கவங்களுக்கு ஒரு வகையில் சித்தி கிடைக்கும். ஆனால் புறம் சார்ந்த விஷயத்துக்கு 5ஆம் இடம் வந்து ரொம்ப ரொம்ப டவுனாக. 5ல் கேது அப்படிங்கிறது மனக்குழப்பம், ஆத்மாவே குழம்புது. சூரியன் வீடு தானே, அங்கே போய் கேது உட்கார்ந்துருக்கார் இல்லையா, ஆத்மாவே குழப்பத்துக்கு ஆளாகுது. இப்போ இந்த ராகுவே என்ன பலனை தர்றாரு? நம்ம கூட ஒரு டாபிக் ராகு சொந்த நட்சத்திரத்துக்குன்னு ஒரு பதிவு போட்டோம். சொந்த நட்சத்திரத்தில் ராகு இருக்காரு, ஆனால் கேதுவனுடைய தொடர்பில் இருக்கிறாருங்கிறத மறந்துடக்கூடாது. அப்போ 11ல் இருக்கிற ராகு வெற்றியை கொடுத்தாலும், ராகு திசை நடக்கிறவங்களுக்கு வெற்றியை கொடுத்தாலும், 5ஆம் இடத்துல இருக்கிற கேது மூலமாக மனக்குழப்பத்தையும் கொடுப்பார். கேது கெடுக்கிறாரு, ராகு கொடுக்குறாரு, அப்படி வச்சுக்கோங்க. ஸோ அதுலேயும் கவனமாக இருக்கணும். இப்போ இத்தனைக்கும் ஒரு தீர்வு வேணும் இல்லையா? கண்டிப்பாக. இப்போ இவங்களுக்கு ஏதாவது ஒன்றாவது நல்லா இருக்கா சொல்லுங்க அப்படின்னு கேட்டால், குரு நல்லா இருக்கார். தெய்வம் அப்படிங்கிறது குரு. அப்போ அந்த தெய்வ அனுகிரகத்தினால இத்தனையும் ஃபேஸ் பண்ணி நீங்கள் வந்து கடந்து வந்துடுவீங்க. உங்களுக்கு நடக்கக்கூடிய திசா புத்தி 6, 8, 12 ஸ்தானம் பாவங்கள் தொடர்பு இல்லாமல் இருந்தால், நான் சொன்ன இந்த கெடுபலன்களெல்லாம் நடக்க போகிறது இல்லை. யாருக்கெல்லாம் 6, 8, 12 திசா புத்தியோ அந்தரமோ சூட்சுமமா, இப்போ எல்லாம் சூட்சுமமோ அந்தரமோ 2 மாதத்தில் கவர் ஆகும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது ஒரு எச்சரிக்கை பதிவாகவே எடுத்துக்க. அதாவது நீங்கள் சொல்கிறத பார்த்தா மார்ச் 5ஆம் தேதி, மார்ச் 5லேருந்து ஏப்ரல் 14 வரைக்கும் 40 நாட்கள். அதில் மட்டும் கொஞ்சம் கம்முன்னு இருந்துட்டோம்னா போதும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஏன்னா புது முயற்சிகளே எடுக்கக்கூடாது, அகலக்காலே வைக்கக்கூடாது இல்லைங்க? ஆமாம். ரெண்டாவது,
ஒரு அசால்ட் இல்லாமல் இருக்கணும், கவனக்குறைவே இருக்கக்கூடாது. ம், ம், இப்போ 12ஆம் இடம் அப்படின்னா வாகனம், ம். வெளிநாடு வெளியூர் பிரயாணம் இதெல்லாம் பண்ணும்போது நீர் ராசி. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு சூரியன் சனி மெர்ஜ் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கருவிகளில் வேலை பார்க்கும்போது, நெருப்பு சம்மந்தப்பட்ட இதில் வேலை பார்க்கும்போதெல்லாம் கவனமாக இருக்கும். ம், ம். இரவில் டிரைவ் பண்ணுறது, மீனராசிங்கிறது நைட்டை குறிக்குது. அப்போ இந்த இரவில் டிரைவ் பண்ணுறது இதெல்லாம் தண்ணியில் புழங்குறதெல்லாம் கவனமாக இருக்கும். சிறப்புங்க. ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலம் சந்திக்கலாம். நன்றி.